அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சமீபத்தில ஒரு 3 தினங்களுக்கு முன்பு பிரான்ஸை சேர்ந்த குளோபல் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நிறுவனம் ஒரு ஆய்வு வெளியிட்டுள்ளது. அது 12 வருடமாக செய்த ஆய்வு. அதன் முடிவை வெளியிட்டுள்ளது. அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்த கட்டுப்படுத்தக்கூடிய உலக பொருளாதாரத்தை மற்ற விஷயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய 4 பிரிவைச் சேர்ந்தவர்கள். அவர்கள யார் யார் அப்படின்னு சொல்லி அதுல அந்த ஆய்வுல முடிவா வெளியிட்டிருக்காங்க. அதுல அவங்க எவ்வளவு இந்த உலகத்துல எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்க, அந்த உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த 4 பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு இருக்காங்கன்னா, 0.3 இருக்காங்க. அவ்வளவுதான் உலகத்துல இருக்காங்க. ஆனா அவங்க இந்த உலகத்தையே 70% இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பொருளாதாரம், அரசியல் அனைத்து துறைகள்லயும் அவங்க தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆய்வு கட்டுரை வெளியிட்டு. அதையே நம்ம முக்கியமா எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆய்வு கட்டுரை வெளியிட்டு இருக்கக்கூடிய 4 மதங்களைச் சேர்ந்த அந்த பிரிவுகள், 4 பிரிவுகள்ல 3 இந்தியாவைச் சேர்ந்தது. அதனால தான் நம்ம அத உன்னிப்பா கவனிச்சு அத பதிவா போடுறோம். அதாவது அந்த ஆய்வுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உலகத்துடைய பொருளாதாரத்தை 70% கட்டுப்படுத்தக்கூடிய 4 பிரிவைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் தான் இந்த உலகத்துடைய பொருளாதாரத்தை 70% கட்டுப்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது யார் யார சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல பிராமின். இந்தியாவுல இந்து மதத்தைச் சேர்ந்த பிராமின்ஸ் அவங்க. அடுத்து இந்தியாவுல ஜென் மதத்தைச் சேர்ந்தவர்கள். அடுத்து பார்சி. அவங்களும் இந்தியாவுல தான் இருக்காங்க. அவங்க ஈரான் அவங்களுடைய பூர்வீகம்னால இந்தியாவுல தான் அவங்க இருக்காங்க முழுமையா. பார்சி இனத்தைச் சேர்ந்தவங்க. அடுத்து யூத மதம். இப்ப இந்த 4 விதமான பிரிவுகள். இவங்க அதுல இந்து மதத்துல பிராமின்ங்கிறவங்க மட்டும் இந்து மதத்துல வருவாங்க. அவங்க ஒரு கம்யூனிட்டியா எடுத்துக்கலாம். மற்றபடி 3மே மதம். பார்சி, இந்த ஜென்னு, அடுத்து யூத மதம். இந்த 3 அடுத்து இந்து மதத்துல பிராமின். பிராமண மட்டும் தான் குறிப்பிடுறாங்க. இந்த 4 விதமான பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் உலகத்துல 0.3 தான் இருக்காங்க மொத்தம். உலக மக்கள் தொகையில. ஆனா இவங்க உலகத்தையே 70% உலகத்தை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அனைத்து துறையிலும் 70% ஆதிக்கம் செலுத்தும். பொருளாதாரத்துல 70%த்திலிருந்து 75% வரலும் இவங்க தான் பொருளாதாரம் உலக பொருளாதாரத்த கட்டுப்படுத்துறாங்க. ஆதிக்கம் செலுத்துறாங்க. அப்படின்னு சொல்லுது அந்த ஆய்வு. அதே மாரி உலக அரசியல்லயும் இவங்க தான் 70% உலக அரசியலை கட்டுப்படுத்தக்கூடியவராக, உலக அரசியலை நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. அதே மாரி உலக அளவுல வர்த்தகம் அப்படின்னு சொன்னா, அதிகமான உழைப்பின்றி டெக்னிக்கல் ரூட்ல ரொம்ப நூதன முறையில செய்யக்கூடிய எல்லாம் இப்ப உதாரணத்துக்கு Facebook எடுத்துக்கலாம். அது மாரி Instagram எடுத்துக்கலாம். YouTube Facebook நிறுவனம் என்னென்னலாம் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி நூதனமான முறைகள் செல்லுக்கு அதாவது செல்போனுக்கு உள்ள சிப்பு இது மாரி நூதனமான முறைகள்லாம் இருக்குல்ல. நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்துமே 100% அவங்க தான் செய்றாங்க. நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய தொழில்கள் அனைத்தையுமே இந்த 4 பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் தான் 100% கட்டுப்படுத்துறாங்க. அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. இது மாரி இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயத்தையும் அந்த ஆய்வு சொல்லுது. உலகத்தில ஈடுபடக்கூடிய குற்றச் செயல்களில் இவர்கள் முழுமையாக 5% கூட இவங்க மக்கள் தொகையில 5% கூட குற்றச் செயல்களில் ஈடுபடுவதில்லை. இவங்களோட நல்ல விஷயங்கள் எல்லாம் நெறைய சொல்லுது. அதாவது இவர்கள் 5 அத உலகத்தில ஒவ்வொரு பிரிவும் எவ்வளவு இருக்காங்களோ, அதுல 20%, 30% குற்ற பின்னணி உள்ளவங்களாக, குற்றச் செயல்கள்ல வழக்குகள்லாம் உள்ளவங்களாக இருந்தா, இவங்கள்ல ரொம்ப குறைந்து தான் காணப்படுறாங்க. குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறவங்க. ஒரு 5%க்குள்ள தான் வர்றாங்க. அப்படின்னு அந்த ஆய்வு சொல்லுது. அடுத்து என்ன சொல்லுதுன்னா, இந்த 4 பிரிவுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கதா சொல்லுது. என்ன ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த 4 பிரிவுகளும் வெஜிடேரியன். இவங்க சைவத்தை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த 4 பிரிவை சேர்ந்தவர்களும் சைவ உணவு தான் உண்றாங்க. அப்படிங்கிறது அந்த விஷயம் அதுல வருது. அடுத்து இன்னொரு ஒற்றுமை என்ன வருதுன்னா, அந்த 4 பிரிவை சேர்ந்தவர்களும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வழிபாட்டுக்கு முதன்மையான அவர்களுடைய வாழ்க்கையில அதிக நேரத்த வழிபாட்டுக்கு செலவு பண்றாங்க. வழிபாட்ட தான் முதன்மைப்படுத்தி தான் அவங்களோட வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது அடுத்து அந்த ஆய்வுல அடுத்த விஷயம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இவங்களுக்குள்ள உள்ள ஒற்றுமை. அடுத்து இந்த 4 பிரிவுக்குள்ள உள்ள ஒற்றுமை புலனடக்கம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சிற்றின்பங்கள்ல அதிகம் ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. இவர்கள் ரேஸ்லயோ அல்லது லாட்டரி, குதிரை ரேஸ் இது மாதிரியான சூதாட்டங்கள்லயோ
அல்லது வந்து புலால் உண்ணுதல்கள்லயோ, அல்லது வந்து வேற மது போதைக்கோ, இது மாரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க வந்து அடிக்ட் கிடையாது. இவங்க வந்து ஒரு மன அளவுல வந்து இந்த மாரி சிற்றின்பங்கள்ல இருந்து மேல்நிலையில அந்த சிற்றின்பங்களுக்கு கட்டுப்படாத ஒரு பிரிவா தான் இருக்காங்க. பெரும்பான்மையா அந்த பிரிவுல. இதனால இது மாதிரியான ஒற்றுமைகள் இவங்கள்ட்ட நிலவுது. அதனால அந்த ஆய்வுல முடிவுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் வந்து உயரணும் அப்படின்னு சொன்னா, இவங்கள்ட்ட இந்த ஒற்றுமை இருக்குல்ல, இந்த விஷயங்கள ஃபாலோ பண்ணணும். அதாவது வந்து வெஜிடேரியன் சைவ உணவுகள உட்கொள்ளணும். அடுத்து வந்து குற்றச்செயல்கள்ல அதிகம் ஈடுபடக்கூடாது. அடுத்ததாக வந்து கடவுள் வழிபாட்டுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கணும். இது மாரியான விஷயங்கள், புலனடக்கம் வேணும். இது மாரியான விஷயங்கள்லாம் தான் இவர்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கு. இது மாரியான விஷயங்கள்ல வந்து நாம கடைபிடிச்சாலும், மற்றவர்கள் கடைபிடிச்சாலும், அவங்களும் வந்து இவங்க மாரி வந்து முன்னேற்ற பாதையில செல்லலாம். அப்படிங்கிறது தான் அந்த ஆய்வு கட்டுரையோட முடிவாக இருக்கிறது. இது ஏன் நம்ம அந்த பதிவு வெளியிடுறோம்னு சொன்னா, இதுல 3 பிரிவுகள் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கு. நம்ம இந்தியா வந்து ரொம்ப ஏழையான நாடு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து உலக பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய 3 பிரிவுகள், அதாவது 4 பிரிவுகள்ல 3 பிரிவுகள் வந்து இந்தியாவில இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதனால நம்மளும் அந்த ஆய்வுல முடிவுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த புலன் கட்டுப்பாடு, தெய்வ நம்பிக்கை, இது மாரி குற்றச்செயலில் ஈடுபடாமை, இது மாரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி நம்மளுடைய சந்ததிகளை முன்னேற்றலாம். அப்படிங்கிற ஒரு ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பதிவ போடுறோம். நன்றி, வணக்கம்.